மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான், பிரச்சனைன்னு வந்து புட்டா லவ் தான், எங்க ஒரு லவ் தான், நீ அவ லவ் தான், எங்க ஒரு லவ் தான், இனி அவ லவ் தான். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழின் நண்பேண்டா. ஸோ நண்பனால எப்பவும் போல இந்த வாரமும் உங்களை மகிழ்ப்பதற்காக நான் உங்க ஆர்ஜே விக்னேஷ், டாம் ஃப்ராங்க் அண்ட் எங்களுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே பாலா அண்ட் ஹினி. ஏன் ப்ரோ உட்காந்துருக்கு? ஏமா வழக்கமா நீ தானே பேசுவ, பேசு. நான்லாம் பேச மாட்டேன். ஏய் இதான் பேசுமா, பேசினாதான் அடுத்து நம்ம யார் வர போறாங்கன்னு சொல்ல முடியும். நான்லாம் பேச மாட்டேன், போங்க. எடா சும்மா பேசு. நான்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனை இப்ப? நான் பேசுவேன், எப்பவும் போல லீடு கொடுப்பேன், நீங்க என்ன கலாய்க்கிறீங்க. இத பார்த்துட்டு எல்லாரும் வெளில போகும்போதெல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க. இல்லாட்டி மட்டும் வெளில போறப்போ உன்னை கலாய்க்கவே மாட்டாங்க. இதுக்கு தான் நான் சொன்ன பேச மாட்டேன்னு. கேட்டீங்களா? அதான் பிள்ளைதான் கோவப்படுது இல்ல. அந்த மூஞ்சி பார்த்தாலே கலாய்க்கிற மாதிரியான ஒரு முகம். யாரு நம்ம அப்படி சொல்லலாமா? ஐயா 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 நம்ம அப்படி சொல்லலாமா? இல்லையா, அப்படி இல்லையா. இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளதான் நம்ம கலாய்ச்சிக்க முடியும். அது என்னமோ நியாயமான விஷயம். வெளியாளுங்க வந்து கலாய்ச்சா நம்ம சொல்லலாம், நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம தான் கலாய்க்க முடியும். கரெக்டா தானே பேசுறாரு. முடியாது, போங்க, நான் பேச மாட்டேன். ஆனா போம்மா, ரொம்ப தான் பிக். ஆமா ஐயா, கேப்ல இந்த குடும்பம் எல்லாம் பேசுனீங்க, அது என்னது அந்த குடும்பம்? இல்லையா, நம்மலாம் இப்போ ஒரு குடும்பம், இந்த ஜீ தமிழ் குடும்பம். ஓ அப்படி வரீங்க. அப்படி இப்போ எத்தனை பேர் நம்ம நண்பனால கூப்பிட்டு பேசினாலும் நம்ம ஜீ தமிழ் குடும்பத்துல இருந்து கூப்பிட்டு பேசுற மாதிரி வருமா? கரெக்ட். வெளியில இருந்து வர்றவங்கள எவ்வளவுதான் நம்ம கலாச்சாரம், ஒரு டிக்னிட்டி, டெக்கோரம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும். பட் நம்ம குடும்பத்துல இருந்து வரவங்களா அப்படி இல்ல, ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசலாம். கரெக்ட். ஓகே, சோ அந்த மாதிரி ஜீ தமிழ் குடும்பத்துல இருந்து இன்னைக்கு வர போறவங்க 3 பேருமே ஜீ தமிழுடைய டான்ஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஓகே, சோ அவங்க கூட நிறைய பேச போறோம், விளையாட போறோம், டான்ஸும் ஆட போறோம். So without further delay, it's time to welcome Kadir, Clara and Arivalagan onto the sets of Nanbenda. டான்சர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்தோம்னா அது ஒரு ஷோ மாதிரியே இருக்க மாட்டேங்குது. டான்சர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 3 டான்சர்ஸ். ஏய் நானும் ஸ்டெப்பு போட்டிருக்கேன்டா. ஸ்டெப்பு போட்டா டான்சர். ஒரு டான்சரா 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க எனக்கு? 10க்கா? யோசிக்கணும். இல்ல அந்த 10 கொடுக்கணுமா கொடுக்கணுமானே யோசிக்கணுமா? ஓஹோ, அப்படி வரீங்க ஐயா. நம்மளுக்கு இந்த அசிங்கம் தேவையா? அறிவு என்ன ரியாக்ஷன் மட்டும் தான் வருது, வார்த்தை வர இல்ல. மாட்டேங்குது. கிளாரா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஆடி முடிச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்தும்போது சொல்லிட்டு இருந்தாரு, விக்னேஷ் அளவுக்கு நம்மளால பண்ண இல்ல முடியல. ஆக்சுவலா வந்து டான்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 2 வருது. நான் எப்படியாவது உள்ள பூந்துட்டேன் அப்படின்னா விக்னேஷ் அவர் தான் என்னோட பேரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வா வா வா. பட் அவங்க ஆசைப்படலாம், இருந்தாலும் நான் செலக்ட் பண்ணணும்ல. இல்ல சேனல் எடுத்துப்பாங்களான்னு தான் தெரியல. இல்ல சேனல் வருத்தப்படுவாங்க. அதுதான் என்னமோ பண்ணட்டு போங்க. இன்னைக்கு 3 பேர், கதிர், கிளாரா அண்ட் அறிவு, இவங்க 3 பேரையும் டான்சர்ஸா, ஜீனுடைய ஃபேஸஸா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்காங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்க, பக்கத்து வீட்டு பையன் தான் நம்ம பையன் அறிவு, கிளாரா பொண்ணுங்க சொன்னாங்க. கதிர் இந்த மாதிரி நிறைய நகைச்சுவை பண்ணுவாரு, நீங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ண கத்துக்கணும்னு சொன்னாங்க. நகைச்சுவை நம்பர் 1. இன்னைக்கு ஷோ ஃபுல்லா நம்ம கதிரோட நகைச்சுவைகளை எண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஓகேவா? ஸோ உங்களை பத்தி எப்பயுமே அந்த ஷோஸ்க்குலாம் வந்து ஒரு ஏவி ஒன்று போட்டு காட்டுவாங்கல்ல, நிறையா உங்களுக்குலாம் கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த ஏவி பார்த்தோன்னா ஒன்று அழுவீங்க, இல்லை குதிப்பீங்க, சிரிப்பீங்க, ஏதோ ஒன்று நடக்கணுவாங்க. இப்போ ஒரு ஏவி இருக்குது, ஒரு சர்ப்ரைஸ் ஏவி. உங்களை பற்றி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க, யார் பேசியிருக்காங்கன்றதை பார்ப்போம். முதலாவதாக அறிவு. அறிவுகன், லாரன்ஸ், என்ன ஞாபகம் இருக்கா? ஐயோ அறிவுகன், நான் கேள்விப்பட்டேன் மூவில என்னோட டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 10 பைசாக்கு இதெல்லாம் தேராதுன்னு நீங்க திட்டினதா கேள்விப்பட்டேன்.
எல்லாம் தெரிஞ்ச உடனே நான் போய் உங்கள் டான்ஸ் வீடியோ தான் முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் திட்டினதில் தப்பே இல்லைன்னு. சொல்லப்போனால் நான் ஒரு 12 ஸ்டெப்பு தான் வச்சுருக்கேன். அதையே மாற்றி மாற்றி போட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கேன். ஆனால் உங்களோட க்ரியேட்டிவிட்டி பா செம்ம. டான்ஸுக்குன்னு ஒரு கோயில் கட்டினாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போல சாமி. முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு 10 ஸ்டெப்பு கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு என்னுடைய இனிமேல் வரக்கூடிய சினிமா கரியரை நான் பார்த்துப்பேன். கற்றுக் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ப்ளீஸ். என்ன அறிவு பண்ணி கொடுங்க brother. நீங்க ஒண்ணு பண்ணுங்க ப்ரோ. ஒரு 10 ஸ்டெப் வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பி விட்டுருங்க. ஆமா அது வேண்டாம், நான் அனுப்புகிறேன். எனக்கு ஒரு வீடு தெரியும், நான் பேசுவேன். So, ஏற்கனவே நீங்க அவர் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கீங்களா? இல்ல ஓவிய பயிற்சி ஓவிய பயிற்சி அவரு கொடுக்குறீங்களா டான்ஸ் அவருக்கு? மாஸ்டர். ஓவிய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கதா தானே? அவன் பசங்களுக்கு, அவரோட பசங்க அங்க இருக்க பசங்களுக்கு நீங்க ஓவிய பயிற்சி கொடுக்குறீங்க. ஆசிரம குழந்தைகளுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். ஒரு நல்ல ஓவியரும் கூட அறிவு இல்லையா? சமீபத்தில் ஜீ தமிழ்ல யாரையாவது கூப்பிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ்னு சொன்னாங்கன்னா அது அறிவு அவங்கள வரைஞ்சதா இருக்கும். கரெக்ட் தானே அறிவு? கரெக்டா இல்லையா? ஸோ அறிவு அவர்களுக்கான ஏவியை தொடர்ந்து கிளாராக்கான ஏவி. ஹாய் கிளாரா, நான் தனுஷ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நான் உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்க கேட்டேன், நீங்கள் முடியாதுன்னு போயிட்டீங்க. அன்னிலேருந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு விடாமல் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். பட் இது வரைக்கும் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போ தான் இந்த ஷோவில் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உடனே ஒரு ஐடியா பண்ணேன். ஆங்கர்ஸ் பசங்களை 2 பேரையும் கரெக்ட் பண்ணி இந்த ஏவி மூலிமா வந்து உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலான்னு தான் வந்துருங்க. அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என் கெட்டப்பு, ஹேர் ஸ்டைலு, பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே உங்களை வச்சு தான் நான் பண்ணது. நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷனு. எல்லாமே உங்களை மைண்டில் வச்சு தான் பண்ணேன். நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷனு. உங்கள்கிட்ட இருந்து எல்லாமே காப்பி பண்ணிட்டேன். ஆனால் அந்த டான்ஸ் மூமெண்ட் மட்டும்தான் என்னால் இப்போ வரைக்கும் காப்பி பண்ணவே முடியல. சொல்லப்போனால் உங்கள் ஸ்பீடு என்ன, உங்கள் கிரேஸ் என்ன, எப்படி ஸ்டைலுக்கு சூப்பர் ஸ்டாரும் அந்த மாதிரி டான்ஸ்னா அது கண்டிப்பாக கிளாரா தான். மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்காக எனக்கு டான்ஸ் சொல்லி தருவீங்களா? இன்னொரு ரெக்வெஸ்ட்டும் சொல்கிறேன், மாரி 2க்கு நீங்கள் தான் டான்ஸுக்கு கோரியோகிராஃப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக வருவீங்களா? பண்ணி கொடுங்க. என்னங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் சத்தியமா வச்சு செய்றீங்கண்ணா. இல்லைம்மா, அவர் என்னம்மா அவருக்கு நீங்கள் டைமும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மாறி 2க்கு வாய்ப்பு கேட்குறாரு, அதாவது கொடுத்துருக்கேன். அவரும் வந்து கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்காப்ல. புரியுது. அவர்தானே எங்களுக்கு மாரி 2ல நீ தான் கொரியோகிராஃப் பண்ணனா? அவர் தான் கொடுக்கணும். மாறி 2 கொடுத்தா பண்றீங்க, அவ்வளவுதான். சொல்லி முடிங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, கிளாராவை தொடர்ந்து அடுத்ததா கதிர். பங்கே வணக்கம். ஹாய் கதிர், நான் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களை கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களோட ஃபேனுன்னு சொல்கிறத விட உங்களோட வெறியன்னே சொல்லலாம். பொண்ணுங்கள்லாம் உங்கள் மேலே வச்சிருக்க கிரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பா அமேசிங்கு. சொல்லப்போனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் வந்து உங்களோட ஃபேன்ஸ் தான். அது எனக்கே சில சமயத்தில் பொறாமையாக இருக்கும். எனக்கு பெருசாலாம் ஆட தெரியாது. உங்களை மாதிரி ஆடணும்னு ஓரமாக மூலையில் ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் ஃப்யூச்சரில் மக்கள் என்னைக்காவது ஒரு நாள் டே பாரு சிவா கதிர் அளவுக்கு ஆடுறான்னு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதே மட்டும் இன்ஸ்பிரேஷனில் ஏற்கனவே விஜய் சேதுபதி சார் கூட என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அவருடைய ஆக்டிங்கு, அவருடைய டைலாக் டெலிவரி, அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டைலு, இது எல்லாமே வந்து உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஜி ஒன்றும் இல்லை ஜி, இந்த ஷோவில் எனக்காக ஒரு 2 ஸ்டெப்பு போடுங்க. அந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னு வைங்க. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கிளாரா, அறிவழகன் இவங்களை விட நீங்கள் எவ்வளோ பெரிய டான்ஸருன்றத ப்ரூவ் பண்ணலாம். பங்கு எனக்காக பங்கு ப்ளீஸ். பங்கு ப்ளீஸ் 2 ஸ்டெப் அவருக்காக. ப்ரோ அவருக்காக 2 ஸ்டெப் போ. கதிர் 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 கதிர். வரணும் வந்துட போறேன், வரணும் வந்துட போறேன். இன்னைக்கு
இன்னைக்கு நம்மளுடைய நண்பண்டால அவங்களுடைய டான்ஸை தாண்டிய பல பெர்ஃபார்மன்ஸ்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அதான் நம்ம விளையாட போறது நடிகண்டா. ஃபர்ஸ்ட் யாரை வச்சு இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கதிர், நீங்களும் கிளாராவும் டான்ஸ் ஆடி இருக்கீங்க. ஓகே, டான்ஸ் முடிஞ்சா நீங்கள் நல்லா ஆடி இருக்கீங்க. ஆனால் அந்த பேரில் உங்களை மட்டும் எலிமினேட் பண்ணணும்னு ஜட்ஜஸ் சொல்கிறாங்க. ஓகே கிளாரா அன்றைக்கி சரியாக ஆடல, ஆனால் புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கிளாராவை. ஓகே, இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஜட்ஜுங்க நாங்கள், ஸோ நாசூக்காக தான் பேசணும். ஆனால் நீங்கள் திருப்பி செலக்ட் ஆகிடணும், எலிமினேட் ஆகக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பேசுவீங்க, எப்படி வாதாடுவீங்க அப்படின்றது. ஓகே ஓகே சொல்லுங்கள் ஃப்ராங்க், சொல்லுங்கள். என்ன பெர்ஃபார்மன்ஸ் கதிர்? மேம் சார், கதிரோடதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லாதீங்க. இல்ல கதிர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இது அப்படின்னு இல்லை, கேட்டல. அதை பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்க. என்ன அது? என்ன அது? டான்ஸ் டான்ஸ் என்ன எங்களுக்கு தெரியாதா? நக்கல் பண்ணுறீங்களா கதிர்? சார் அப்படி இல்லை அது என்ன நகைச்சுவை இரண்டா? வாய்க்காகவே வந்து நம்ம எலிமினேட் பண்ணுவோம். கிளாரா பாருங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிளாரா. இந்த பனி அதை விட இந்த பெர்ஃபார்மன்ஸ் செம்ம கிளாரா. இவங்க ஆடாட பாதிரி நின்ட்டாங்க. நீங்க அதை நீங்க பேசாதீங்க, நாங்க எதுக்கு இருக்கோம்? இல்ல நாங்க இல்ல பாத்துக்கிறோம். என்ன ஆடுறப்ப இல்லை நல்லா ஆண்டாங்க. ஆடுறப்ப பாதியில நின்னுட்டாங்களா? அது ஸ்டெப்புங்க, அது ஐடியா டான்ஸ். உங்களுக்கு ஐடியா டான்ஸ் தெரியுமா தெரியாதா? ஐடியா டான்ஸ். இல்ல ஐடியா டான்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் மாஸ்டர். இப்போ இதுக்கு முன்னாடி நான்லாம் நடந்தாலே பாருங்க, இது டான்ஸ். வாவ் வாட் a ஸ்டைல். இதுல பாத்தீங்க எவ்வளவு அழகான ஒரு இப்படி நடந்தா performance இன்னொரு டான்ஸ். இருக்கு. நீங்க பாருமா, எப்பவும் டான்ஸ் எப்படி தெரியுமா, நம்ம இப்படி அப்படி வாக் பண்ணாலே அப்படி டான்ஸ் இருக்கணும். ஐயோ ஃப்ராங்க், இவ்வளவு கஷ்டமான ஸ்டெப்பை எவ்வளவு ஈஸியா போடுறீங்க. born dancers we are. So you are judge here. Yeah. ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டிங்களே அந்த நடுவுல சரணத்துல, அது போடுங்க. போடுங்க. சரவணா கூட அல்ல மாஸ்டர் இவங்க. இல்ல இந்த காமெடி நகைச்சுவை 3 ப்ளீஸ் அந்த ஸ்டெப் போடுங்க தயவு செய்து. எந்த ஸ்டெப் மாஸ்டர்? நான் ஃபுல்லா ஆடுனேன் மாஸ்டர். நான் அதுல இருந்து ஒரு ஸ்டெப் போடுங்க. இந்த ஃப்ளோரிங் ஒன்று பண்ணீங்கல்ல, நீங்க ஒரு ஸ்டெப் எங்க பாருங்க இந்த ஸ்டெப் போடுங்க. இதை விட நீ எக்ஸாக்ட்டா இதை போடவா? யா திஸ் இஸ் தி ஸ்டெப். நீங்க அதை போடுங்க. அது ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட் மாஸ்டர். அது இவருக்கு ஏத்த மாதிரி இந்த மூமெண்ட் பண்ணால மட்டும் தான். அதனால தான் சொல்றோம், உங்களால டஃப்பான மூமெண்ட்ஸ் இங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியல. So you are getting eliminated. But Clara, okay, master, you are selected Clara. wow, மாஸ்டர் என்னமா அந்த பொண்ணு ட்ரை ஆவது பண்ணுச்சுங்க. நீங்க ட்ரை என்ன பண்ணீங்களா? பண்ணீங்க? உங்களுக்கு பார்த்தோன்னே பயந்துட்டீங்க. ஐயோ விக்னேஷ் மாஸ்டர் ஆடுற மாதிரி ஆட முடியாது, அப்படி பயந்துட்டீங்க. மாஸ்டர் இவங்க நீங்க ஜட்ஜ்மென்ட்டே இவங்க சரியா கொடுக்க. சரி ஓகே ஃபைன். லாஸ்டா ஒரு மூமெண்ட் பண்ணலாம். ஜட்ஜ்மென்ட் சரியா கொடுக்க சரியா கொடுக்க வரீங்க. பட் இது ஃபுல்லா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கல மாஸ்டர். நீங்க நான் ஃபுல்லா ஆடுன டியூரேஷன். கஷ்டப்படுற ஃபேமிலியா? இதுதான் இன்னொரு எபிசோடுக்கு தேருமா? இதான் என்னோட லைஃப். கட் பண்ணிடுவீங்களா? சரி ஓகே. அது கட் பண்ணிடுவாங்களா? வேற ஏதாவது பேசுங்க கண்டென்ட். இல்ல இன்னொன்னு என்னோட லைஃப். முட்டி போட்டு அழு. We are not yet convinced. யா முட்டி போட்டு அழுடோ. எந்த பக்கம்? ஸ்ட்ரைட் அவே ப்ளீஸ், இது என்னோட லைஃப். கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ். சரி ஓகே. இதான் சுதன் பரிசுத்த பேர் ஆவியின் பேராலே. மாஸ்டர் இவங்க செலக்டடா? அவங்க செலக்ட் ஆகி அவங்க அரமணை எப்பயோ செலக்டட். நான் செலக்டடா? போங்க, இந்த ஒரு வாரம் உங்களை விடுறோம். ஓகேவா? அடுத்த வாரம் தேங்க் யூ மாஸ்டர். இருந்தாலும் நீங்க வந்து நாங்க போட்ட அந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ண. வாவ், that's the spirit. ஓகே சூப்பர். கதிர் கலக்கிட்டீங்க. அண்ட் கதிரை தொடர்ந்து அடுத்ததாக நடிகண்டால வந்துட்டு அறிவு. உங்களுக்கான சுச்சுவேஷன்னா, உங்களை ஒரு படத்துக்கு கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க, டான்ஸ் கற்றுத்தரதுக்கு. அங்கே போய் பார்த்தா ஒரு சூப்பர் ஹீரோ, அவனுக்கு இன்ச்சளவு கூட டான்ஸ் வராது. அது வேறு யாரும் நம்ம ஃப்ராங்க். ஓகே, அந்த படத்துக்கு டைரக்டருக்காக தான் நீங்கள் போகிறீங்க. அந்த டைரக்டர் நான் பெரிய டைரக்டர்ன்றதுனால எப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும்னு போயிருக்கீங்க. இப்போ இவருக்கு நீங்கள் டான்ஸ் சொல்லித்தரணும், அவர் ஆடுற மாதிரி காட்டணும் கேமராவில். அதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்லாம் சொல்லி தரீங்களோ சொல்லித்தரலாம். சார் யாரு கோரியோகிராஃபர்? அவர் தான் அறிவு. ஹீ இஸ் ஃப்ரம் ஜீ தமிழ் ஆக்சுவலி. ஸோ அவர் தான் கொரியோகிராஃபராக கமிட் பண்ணியிருக்கோம். நல்லா டான்ஸ் பண்ணுவார் சார். யா ஹெவி மூமெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபோக்கஸாக பயங்கரமாக பண்ணுவார். ஹெவி மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கணும் பார்க்குற. யா ஃபேண்டாஸ்டிக். சாரோட டான்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அவர் ஆடினதே இல்லையே. அது அப்படியே சொல்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க? சரி ஓகே சூப்பர். அதாவது அவர் சாதாரணமாகவே நீங்கள் ஆடுற மாதிரியே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே போகலாமா? ரெடியா? போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 2ல் சொல்லி கொடுத்துருங்க, அப்புறம் நம்ம மியூசிக் போட்டு பண்ணிக்கலாம். இப்படி பெண்ட் பண்ணுங்க சார். ஆ இப்படி இல்லை சார், இப்படி
அவ்வளோ வேணும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க இப்படி போகக்கூடாது சார். அறிவு ஏதோ கலாய்க்கிறீங்களா அவரை? டீச் பண்ணுறேன் சார். அவர் தான்மா ப்ரொடியூசரு. சம்பளம் இப்போ சொல்லுங்க அவர் எப்படி இருக்காரு? சூப்பராக இருக்கார் சார். அதாவது ஹைட்டாக இருக்கார் சார். அதான் பண்ணலாமா சார்? ஏன் பண்ணலாம் சார் அவ்வளோதான் சார். கை அவ்வளோதான் சார். அவ்வளோதான். 1 1 அங்கே போய் இங்கே வாங்க ஹர்ட் பண்ற மாதிரி ஸ்டெப் போடாதீங்க அறிவு. சார். அவ்வளோ தூரம் வேணாம், இவ்வளோ போதும். 1 இப்படியா சார்? ஓகே சார். அவர் ரொம்ப டயர்ட் ஆக்காதீங்க. ஓ சாரி சார். அடுத்து டயலாக் போர்ஷன்ஸ் எடுக்கணும். யா ரெடி, போலாம். டவுன் 1 1 சார் இப்படி போகணும் சார். ரொம்ப போடக்கூடாது. இங்கே வாங்க. ஓகே. கையும் போகணும், ஹிப்பும் போகணும். ஹிப்பு இல்ல ஏதாவது ஒண்ணு போற மாதிரி இருக்கீங்க. கால் இருக்கு சார். அறிவு தெரியாது அவரு. ஏதாவது ஒண்ணு போகும் ஒரு நேரத்துல. ஒண்ணு கையில ஹிப்பு. ஓகே சார் போலாம் சார். யா போலாம். லைட்டா டவுன் பண்ணுங்க சார். 1 1 2 2 3 3 4 4. சார் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா காலைல அந்த பேண்ட் மாட்டுவீங்கல்ல, அப்போ பேண்ட் மாட்டோம்னா இங்கே நிற்கும் பேண்ட். இங்கே கிண்டல் பண்றான் சார். உங்களுக்கு பேண்ட்லாம் பத்தாது, இங்கே நிக்கும் அப்படி சொல்றாங்க. Thank you. How dare you can talk இல்ல சார், உங்களுக்கு ஏத்த மாதிரி டீச் பண்றேன் சார். தப்பா எடுத்துக்காதீங்க சார். அப்படி சொன்னா அப்ப எனக்கு டான்ஸ் வரலன்னு சொல்லி டீச் பண்றீங்க. நல்லா வருது சார். நீங்க சூப்பரா நான் கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேண்ட்க்கு வரும். இல்ல இப்ப நான் கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பார்க்கணும் சாங்கோட. அது பாத்துறோம் சார். பேண்ட்டும் போட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஃபைன். அப்ப பேண்ட் இப்ப என்ன பண்ணனும்? பேண்ட் ஏதோ இங்க நிக்குது. இங்க நிக்குதா? ஆமா ஆமா சார். இப்போ இங்க பேண்ட் நிக்குதா சார்? இப்படி மாத்துங்க சார். அப்படி தூக்க கூடாது சார். இப்படி நம்ம இப்படி தானே இழுப்போம். பேண்ட் மேல வராது இல்லையா? என்ன நாங்க இப்படி எல்லாம் பேண்ட் போட மாட்டோமே. ஐயா நான் ஆடுறேன் நல்லா. சூப்பரா ஆடுறீங்க. இப்போ ஆடுனீங்களே. நீங்க டைரக்டரா மட்டும் இருங்க ப்ளீஸ். ஆமா சார். அதான் சார். இந்த ஸ்டெப் நல்லா இருக்குல்ல? சூப்பர் சார். பண்ணலாமா? அவ்வளவுதான் சார். இப்போ அப்படி இருங்க சார், பேசிட்டு இருக்கேன்ல. டைரக்ஷன் பேமெண்ட் வேணுமா வேணாமா? ஓகே ஓகே நீங்களே பண்ணுங்க. ஓகே பண்ணலாமா சார்? நீங்க சொல்லுங்க. இப்போ பேண்ட் மாட்டுங்க சார். இப்போ வரல. இங்க பாருங்க 1 1 2 இங்க வந்துருச்சு. சார் அவர் இப்படி தான் சார் பேண்ட் போடுவார். நான் பாத்திருக்கேன். அவர் இப்படி தான் போடுவார். அவ்வளவுதான் சார். சார் சூப்பர் சார். இப்படி பண்ணுங்க சார். அவ்வளவுதான் சார். இப்போ 1 1 2 2 3 3 4 4 5 5 சார் அங்க போய் இங்க வாங்க. இங்க வாங்க சார். இப்போ பண்ணலாமா சார்? பண்ணலாமா? வாங்க சார். சார் இப்படி சார். சார் இப்படி சார் கை கொடுங்க சார். சூப்பர் சார். थैंक यू. சூப்பர் அறிவு. தேங்க்யூ. இது மாதிரி யாருக்காவது டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இது மாதிரியா இருக்காது. இப்படி இல்லை. அது வந்து டான்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி இது ஒரு மாதிரி டான்ஸா சொல்லி கொடுத்தீங்க. நான் ஒரு யோசிச்சா அப்படி ஒன்று ஆயிடுச்சு. அப்படி டான்ஸ் தான். சரி ஓகே சூப்பர். ஸோ அறிவை தொடர்ந்து கதிரை தொடர்ந்து அடுத்ததாக நடிகண்டால கிளாரா. எப்படி வந்து யாருக்கு எது வராதோ அதான் செய்ய சொல்லுவோம்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி கிளாரா உங்களுக்கு வந்து இப்படி யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க. இது ஜீ தமிழில் நிறைய ஷோஸில் பார்த்துருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓகேவா? பார்க்க வந்திருக்காங்களா? அது அப்ரூவ்டு காமெடிக்கு இது செமையா இருந்தது. இல்ல இல்ல இது நம்பர்ல சேரல. இது நல்ல காமெடி. அதுல நம்பர் 1 நான் வச்சுக்கலாம். சரி ஓகே. ஸோ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இவர் தான் மாப்பிள்ளை. நான் வந்து மாப்பிள்ளையோட அப்பா. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் உங்களை பொண்ணு பார்க்க போகிறோம். கதிர் தான் உங்கள் அண்ணன். ஓகே. ஸோ அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. நாங்கள் ஒவ்வொன்றா உங்களை செய்ய சொல்லுவோம். பெண்ணா நளினமாக எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. பொண்ணை கூப்பிட்டு வாங்க. அந்த வந்துட்டோங்க. எவ்வளோ நேரம்? மெடிக்கல் மிராக்கிள். ஆச்சரியதான் இங்க. வேணாம் வேணாம். ரொம்ப வலி இது. தொடச்சுக்கோமா. அப்பா பொண்ணை ஒரு பாட்டு இல்ல டான்ஸ் ஏதாவது ஆடிக்க. ஏண்டா உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம். உனக்கு பாட சொல்ற ஆட சொல்ற யாரா பொண்ணு கொடுப்பா? சொல்லுப்பா தம்பிடே இருவா. உனக்கும் நல்லா தானே பாருங்க. அது யாரு? பொண்ணோட அண்ணனா? வெளில வாங்கம்மா. இப்படி வாங்கம்மா. பொண்ணோட அக்கா. அக்காவா? சாரிம்மா. சரி பொண்ணுப்பா. சரிப்பா. அம்மா பாடுமா. பையனை பிடிச்சிருக்கா? ஐயோ வெக்கப்படுதாங்க பாரு. ஆனா என் பையன் வெக்கப்படுறதுல பாதி கூட போட மாட்டேங்கிறம்மா.
நீ வெக்கப்பட்டு காட்டுற ராசா எவ்வளோ கன்றாவே இருக்கும் போது அதான் நீ கொஞ்சம் கற்றுக்கமா வந்துட்டு இருந்த பண்ணுமா என்ன பண்ணணும் வெக்கப்படுற ஏதாவது ஒரு பாட்டு மாமனை பார்த்தா என்ன பாட்டு தோணுதோ பாடுங்க என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது சுத்திகாத்தன் வாய்ஸ்பா. ஏய் என்னடா என் மாமனோட மனசு அப்படிங்குது. அப்பா ஆட சொல்லி பார்க்கலாம்ப்பா, ஆட சொல்லி பார்க்கலாம்ப்பா. இனிமேல் வீட்டில் கூப்பிட்டு வந்து பாட சொல்ல மாட்டிய. சரி ஓகே. ஆடுறியாம்மா? உனக்கு ஆட தெரியுமாம்மா? பொண்ணுக்கு ஆட தெரியுமாங்க? ஆடுவான். ஆடு ஆடுவா ஆடுவா. சரி ஓகே, ஆடி காட்டுமா ஏதாவது. அம்மா பரதநாட்டியம்மா, அம்மா பரதநாட்டியம். அப்பா பரதநாட்டியம். அப்பா என்னப்பா இது? அப்பாப்பா நீ போய் ஆடுப்பா கூட. அப்பாப்பா நீ போய் ஆடுப்பா கூட. அப்பாப்பா மாப்பிள்ள அவரு மஞ்ச சக்கால மாப்பிள்ள அக்கப்போ பொண்ணு யாருக்கு பாக்குறாங்க? மாப்பிள்ள அங்க பக்கம். ஐயோ மாப்பிள்ள அவரு. எனக்கு தெரியாதா? இல்ல கூப்பிட்டு வந்தவனுக்கு தெரியாதா? மகனே இந்த பிள்ளைய நீ தான்டா கல்யாணம் பண்ணிக்கிற. அப்பா நான் பண்ண மாட்டேன்ப்பா, எனக்கு உண்மையில சந்தேகமா இருக்குப்பா. ஏய் பெத்த அப்ப அப்படி சந்தேகப்படலாமாடா? உன்னதான் ஏன் சந்தேகப்படணும்? ஆனா நல்லா ஆடுறமா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணுடா. இல்ல குடும்பத்துக்கு ஏத்த நளின வரலப்பா, நளின வரலப்பா. இதுக்கு மேல நளினத்துக்கு எங்கம்மா போவ நீ? நீ என்ன வச்சுக்கிட்டா அஞ்சகம் பண்ற? நீங்க தான் சொல்லுங்க மாமா. மாமானே மாமாவா? சரி ஓகே, சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குறிப்பா அந்த நளினம்ப்பா. இந்த செட்டப்லாம் வச்சுட்டாலே வந்து இது என்ன ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தா வச்சுக்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த குடுவையில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டி, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய கைகளை நினைக்கிற மாதிரி வச்சுக்குவீங்க. ஸோ உங்கள் மணிக்கட்டு வரலையும் நினைக்கணும், அந்த மாதிரி வச்சுருக்கணும். அதை எடுக்கக்கூடாது வெளியில். அதை நீங்கள் வச்சதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வியோ அல்லது ஒரு சின்ன டாஸ்க்கோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவேன். அந்த கேள்விக்கான பதிலையோ அல்ல அந்த டாஸ்கையோ முடிச்சுட்டு நீங்கள் அந்த கையை வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கேமை அறிவிட்ட இருந்து ஆரம்பம். அப்பா என்னப்பா ஓகே, இப்போ நான் சொல்ல போற வாக்கியத்தை 3 தடவை நீங்க சொல்லணும். வாக்கியத்தையா? ஆமா 3 வாட்டியா? ஆமா, நீங்க தான் நல்லா தமிழ் பேசுவீங்கல்ல. பேசுவேன். பயிற்சி 10 மலை மேல மர உருளறது பெறலறது குருடா இடராதே. மலை மேல மர ஊர்ல உருள்றது பிறல்றது உருள்றது பெறல்றது குருடா இடராதே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கன்றதுனால மன்னிச்சு விட்டுருவோம், கையை எடுத்துருங்க. அடுத்ததா என்னாச்சு? இல்ல தானா நடக்குது. நான் ஒண்ணும் பண்ணல. என்னைக்குள்ள போட்டு எடுத்த தந்தூரி மாதிரி அப்படியே வச்சிருக்காங்க. என்ன அப்படியே நிக்குது? நானா? சரியாயிரும், இருங்க, அடுத்த ரவுண்டுக்குள்ள சரியாயிரும். ஓகே கிளாரா, இது யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. தமிழ்ல பேசணும். ஃபாஸ்டா சொல்லு. 3 தடவை சொல்லணும். இது யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. இது யார் தைச்ச சட்டை? இது எங்க தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச? ஏன் உங்க தாத்தாயா தத்தாரிங்க பாருங்க. தமிழ் வரல. இன்னும் ஒரு தடவை. இது யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. சரி ஓகே. என்னம்மா கையை தானே நீ தொடக்கணும். நான் சைலண்டா பண்ணேன். கதிர், she sells seashells at the seashore. வாயா இங்கிலீஷ் சீஷெல்ஸ். எனக்கு அப்படியே பேக்கப் வந்துடுறீங்களா? பேக்கப் அப்படிலாம் வர முடியாதுங்க. ஐயோ முடியல. இல்ல இந்த மணிக்கட்டு உள்ள போவோம். வாங்க கதிரு, கம் ஆன். நீ வெறச்சிருச்சு கையே. இங்கேயும் அதேதான். She sells சீஷெல்ஸ். Seashells. ஐயோ செல்லல அழியுதுங்க. ஐயோ இங்க பாருங்க, அவங்க எல்லாத்தையும் எடுத்து இதுல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள கையை உள்ள வைங்க, கையை உள்ள வைங்க. ஒரே ஒரு தடவை சொல்லிருங்க பிரதர். அப்பா சொல்லுங்க. உள்ள வைங்க, கையை உள்ள வைங்க. கையை உள்ள வைங்க. சீஷெல்ஸ் at the seashore, on the seashore. எங்க சண்டை போடாதீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. She sells Seashells on the seashore. on the seashores. இத ஃபுல்லா சொல்லுங்க. Seashells at the
சி செல்ஸா சி சோல்ஸ் சி சோல் சி சோல்ஸ் சி சோல் சோல் சி சோல் ஷி ஷீல் சோல் சோல் சி சோல் சோல். ஜவசனம் பண்ணிருப்பாங்கடா. சரி ஓகே ஓகே அறிவு அகைன். அறிவு இப்போ வந்து ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணுவோம். அந்த பாட்டை அதே ஃபீல்ல நீங்க பாடணும். உச்சி மண்டல சுருங்குது ஒன்னா நான் பார்க்கல கிருங்குது கிட்ட நீ வந்தாலே விருங்குது. என் வாய்ஸ் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டேன். டக்கு டக்கு நான் பண்றீங்க. உங்கள்கிட்ட பாடி பார்த்துக்கிறேன். அந்த பாட்டு இல்லடா. அது சிவராத்திரி, அது வேற பாட்டு. ப்ரோ நீங்க நல்லா பாடுறீங்க ப்ரோ. தேங்க்யூ. என் உச்சி மண்டையில சுருங்குது. ஆயிடுச்சு அதான் போயிட்டு இருக்கு. ஒன்னா நான் பார்க்கல கிருங்குது. கிட்ட நீ கிட்ட நீ வந்தாக்க டர்ருங்குது டர்ருங்குது டர். எடுத்துருங்க. இருடா இல்லடா வர மாட்டேங்குதுயா. இல்லடே ஏன் ஆசைப்படுற இப்போ அதுவும் வரும்பார் தெரிஞ்சா. மூளைகளுக்கு வேலையை தரணும். அதை விட்டு கிளாரா எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆட சொல்ல பாட சொல்றாங்க. ஏ டசக்கு 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 ஜும் ஜும் டசக்கு 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 ஜும் 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 ஜும். அவங்க ரெண்டு வேலை போட்டாருண்ணா. எடுத்துருங்க. சரி ஓகே எடுங்க. கதிர் ரெடி. சொப்பன சுந்தரி நான் தானே, கை உள்ள. நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே. சொப்பன சுந்தரி நான் தானே, என் சொப்பன லோகத்தில் தேன் தானே. பாருமா. சரி ஓகே எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய இந்த நிலவேம்பு கஷாயத்தை பார்க்கும் பொழுது மக்களுக்கு தெரிந்திருக்கும், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம விளையாட போறது தில்லுக்கு சவால். தில்லுக்கு சவால். ஓகே, தில்லுக்கு சவாலில் உங்ககிட்ட 3 கேள்விகள் கேட்கப்படும். 2 கேள்வி நாங்கள் கேட்போம், ஒரு கேள்வி நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா கேள்வி கேட்டால் நாங்கள் அந்த நிலவேம்பு கஷாயத்தை குடிப்போம். இல்லை பதில் சொல்ல முடியல வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்களே அதை எடுத்து குடிச்சிடணும். ஒன்று பதில் சொல்லணும், இல்லைனா ஜூஸ் எடுத்து குடிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு தில்லுக்கு சவால் விளையாட போகிறது கிளாரா. இவர் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கார்ல அப்படின்னு நீங்க நினைச்ச, பார்த்து சைட் அடிச்ச ஒரு மேல் கண்டஸ்டன்ட் இல்ல ஆங்கர் உங்க ஒரு ஷோல க்ரஷ் வந்த கமல் இந்த மனசாச்சு யாரும் ஏத்துக்க மாட்டேன்னு தெரியும். இன்னொரு வேற சரி விடுங்க, நாங்கள் ஏற்றுக்காட்டி உங்களுக்கு வந்து கமல் ஹேண்ட்ஸமாக தானே தெரியுறாரு. ஓகே லவாங்கி சேர்ப்படுதுல அவர் மேலே. ஆமான்னு சொல்லுங்க. இருங்க ஆமான்னு சொல்லுங்க. ஆமாண்ணா. ஆமாவா? ஆன்சர் சொல்லிட்டீங்கல்ல, பரவாயில்ல, இதுக்கு நான் குடிக்கிறேன். அதுக்கு அவர் குடிக்கிறாரா? கூட ஆடுற ரியாலிட்டி ஷோ டான்சர்ஸில் எத்தனை நாள் தான் நீ ஏமாத்துறன்னு பார்க்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஒரு நபர். நவீன் நவீன் குண்டு நவீன் கும்கி நவீன் கொடுங்க. ஓகே கிளாரா, 3வது கேள்வி நாங்கள் கேட்க மாட்டோம், நீங்கள் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தட்ட கேட்கலாம். கேளு கேளு. ஆர்எஸ் மாஸ்டரும் பிரபுதா மாஸ்டரும் ஒரு படம் கொடுக்குறாங்க, 2 படம் கொடுக்குறாங்க. 2 பேர்ல எந்த படம் ஓகேன்னு சொல்லுவேன்? கொடுப்பாங்களா? தேங்க்யூ. ப்ரோ முடிச்சிருங்க. ரெண்டாவதா தில்லுக்கு சவால் விளையாட போகிறது கதிர். ரியாலிட்டி ஷோ ஜட்ஜாக இருக்கிறதுக்கு இவருக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நினைக்கிற நீங்கள் ஒரு ஜட்ஜ், நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள். இவருக்கு பதிலாக நானே ஆங்கர் பண்ணலாம் அப்படின்னு தோண வைக்கிற ஒரு ஆங்கர். பாட்டு பள்ளியா அடிக்கடியா குடிப்பேன். குடிப்பா நிறைய இருக்குல்ல, பாக்கி இருக்கு. கேளுங்க. சரி ஓகே, 3வது கேள்வி நீங்கள் அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தட்ட கேட்கலாம்.
நான் அறிவலங்கிட்ட கேட்குறேன். அறிவழகன்ட்ட ஓகே. டேய் தெரியும் கேள்றா தெரியும்டா தெரியும். கொரியோகிராஃபர் சொல்லு வரதா மாஸ்டர் இருந்ததுனால தான் நீ வந்து எலிமினேட் ஆனியா டான்ஸ் ஓடி டான்ஸ்ல? கொரியோகிராஃபர் அவர் பண்ணதுனால தான் நீ எலிமினேட் ஆனியா? அப்பா தப்பிச்சிட்டேன். இதுக்கு என்கிட்ட பதில் இருக்குடா. இல்ல இல்லன்ட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா இல்லன்னு சொல்ற மாதிரியா கேள்வி கேட்கறது? எடுத்து குடிக்கிறது. இல்லன்ட்டாரு, குடிங்க. இது யோசிக்க முட்டனே. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கா? 3 கசாயத்தையும் குடித்த முன்னோடிகள் லிஸ்ட்ல நம்மளோட கதிரும் சேர்ந்துட்டாரு. இது எப்பயாவது ரேர் ஃபினோமினன் நம்மளுடைய நண்பன். அதை நீங்க ரொம்ப நாள் கழிச்சு அச்சீவ் பண்ணிருக்கீங்க. மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது அறிவு என்ன இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இருங்க, இன்னும் கேள்வியே கேட்கல உங்ககிட்ட. ஓகே, திலீக் சவால் அறிவுக்கான முதல் கேள்வி. சும்மா குறை சொன்னா பத்தாது, ஆடி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்ல நினைக்கிற ஒரு ஜட்ஜ். எந்த ஜட்ஜு கிட்ட இதை சொல்ல நினைக்கிறீங்க? அந்த நாள் ஞாபகம் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாப்புல அறிவு. மொத்தமா குடிச்சிருங்க. அம்புட்டுதே. ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ 2வது கேள்வி ஃபார் அறிவு. இவங்க கூட மட்டும் ஆடவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பேர். அஞ்சனா. அப்போ அவங்க சரி, ஏன் சஞ்சனா கூட ஆட மாட்டீங்க? அவங்க ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க உண்மையிலே. இந்த இது இருக்குல்ல பென்சில், இங்க குத்தணும்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப அவங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. கம்ஃபர்டபுளா இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்களா? ஆடுறதுக்குப்பா. அப்படியா? சரி எனக்கு தப்பாவே யோசிக்கிறது. சரி ஓகே, கொடுங்க. ஸோ இவ்வளோ நேரமாக மியூசிக் போட்டுட்டு இருந்த டிஜே அவருக்கே ஒரு மியூசிக் போட்டு அவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு மியூசிக் போட்டுட்டு தான் குடிக்கணும். போடுங்க. சொல்றேன். ஓகே டன். 3வது கேள்வி அறிவு. நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்கலாம் இவங்க 2 பேரில். கிளாரா கேக்கட்டா? கேக்கடா. டான்ஸ் கில்லாடிஸ் வந்துட்டனா? டான்ஸ் கில்லாடிஸ் டான்ஸ் ஓடி டான்ஸ்ல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அவ்வளவுதான் ஆடுறதுக்கு? I never use this dandanaka. டெங்கு ஃபீவர் Anna, you are putting a plan for me, dandanaka. சடங்கு முடி. ரசிச்சு குடிக்கிறாங்க. ஓகே, ஸோ 3 பேருமே திலீக் சவால் விளையாண்டு முடிச்சாச்சு. நண்பண்டாவினுடைய நிறைவு பகுதிக்குள்ள போறோம். இந்த செக்மெண்ட்னுடைய பேரு சிரிக்கலனா போச்சு. ஓகே, சிரிக்கலனா போச்சு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கதிர் இருக்கிறதுலே நல்லா சிரிக்கிறார். அவர் தான், அவர்கிட்ட தான் இருப்போம். பிரின்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் தெரியுமா? தெரியுமே, ஹிப்ஹாப் ஆதி தானே? யோ, பிரின்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் இவரியா? யாரு? கதிரா? யாரு கொடுத்த அப்படி டைட்டில்? அவரே கொடுத்துட்டாரு. அவரே எப்படி கொடுக்க முடியும்? இப்போ வேற யாராவது வந்தா கொடுப்பாங்க அவருக்கு பிரின்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்னு. லூஸ் மாதிரி பேசுற. அதுவும் பெஸ்ட் விஜய் இன் கோயம்புத்தூர் தெரியுமா? அவரு கோயம்புத்தூர்லயே பெஸ்ட் விஜய். ஆமா, அவ்வளவு நல்லா பண்ணுவாரா? இல்ல, கோயம்புத்தூர்ல எத்தனை விஜய்னு கேளு. எத்தனை விஜய்? இவர் பெஸ்ட்னா அப்ப இவர் ஒருத்தர் தான் இருக்கணும் அங்க. ஓ அப்படி, இவரே இவருக்கு கொடுத்துக்கிட்டாரு. ஒருத்தர் இருந்தா கூட இவர் பெஸ்டா இருக்க முடியாது. ஆமா, கரெக்ட். பெஸ்ட்யா, இதுவும் கரெக்ட் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. சிவகார்த்திகேயனை ரோல் மாடலா எடுத்து நிறைய பேர் வந்து விஜய். ஆமா, இப்ப நிறைய பேர் பண்றாங்க. ஆனா தன்னையே சிவகார்த்திகேயன் நினைச்சிட்டு விஜய் பண்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, அது வந்து கதிர் தான். கதிர் மட்டும்தான். ரொம்ப காலமா அப்படிதான் அவர் வாழ்ந்துகிட்டே இருக்காப்ல. அடுத்த அறிவழகன். அவர் யாரு தெரியல? யாரு? எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது. கூகுள்ல போய் போட்டேன், கூகுளுக்கே தெரியல. உங்களுக்கும் தெரியலையா? அந்த மாதிரி. ஆனா அறிவழகனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்டே கேட்டேன், நீங்க எப்படி அப்படின்னு. நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், அது மாதிரி ஸ்னேகா மாதிரிலாம் நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு. ஓ, ஸ்னேகா மாதிரி ஆடுவாரா? ஆமா, அதுக்கப்புறம் சில எபிசோட்ஸ் பார்த்தேன், ஸ்னேகன் மாதிரி ஆடிட்டு இருக்காப்ல. அப்படி அதையும் பார்த்தேன். ஆனா அறிவழகன் வந்து எந்த இடத்துல வராரு ஒரு எபிசோட்ல அப்படின்றத நம்ம கான்டெஸ்டாவே நடத்தலாம். ஓ அப்படி, எப்படி? இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸில் நீங்கள் அறிவழகனை பார்த்திருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டெஸ்ட் தெரிவிக்கலாம். ஒரு வீடு நீ பரிசு கொடுக்கலாம். ஓ, யாரும் வாங்கியிருக்காங்களா வீடு? வாங்க மாட்டாங்க. இவர் கண்டுபிடிக்கிறது அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரில இவரு. ஓ, வருவாரு, வந்த இடம் தெரியாம போயிருவாரு. அடுத்து கிளாரா. கிளாரா வந்தா ஒரு எபிசோட்ல வந்தாங்கன்னா அந்த எபிசோடுக்கு பட்ஜெட்டே அதிகமாகுது. ஏன்?
அதிகமா மேக்கப் போடுவாங்களா என்ன? மேக்கப் இல்ல, கிளிசரின். கிளிசரின் ஐயா? அவங்க அழுது, அப்புறம் ஜட்ஜ் அழுது, அப்புறம் கேமராமேன் அழுது, லைட் மேன் அழுது, அசிஸ்டன்ட் அழுது, ஒட்டுமொத்த மக்களும் அழுகணும்ல. ஆமா, அப்ப ஆவதானே செய்யும். வெட் கிளாத் கொடுக்கணும், டிஷ்யூ கொடுக்கணும், எவ்வளவு கிளிசரின்கே ஒரு பெரிய செலவு கிளாராவை பொறுத்தவரையிலும். கரெக்ட். ஆனா கிளாராட்ட வந்து ஒரு சரியான விஷயம் என்ன தெரியுமா? சர்க்கஸ் போனா நீ என்னெல்லாம் பாப்ப? கம்பி மேல நடப்பாங்க, பல்ட்டில அடிப்பாங்க. இது எல்லாத்தையும் கிளாராவோட டான்ஸ்ல பாக்கலாம். அப்படியே ஆட மாட்டாங்களா? அது கம்மிதான். அதே மாதிரி டான்சிங் கில்லாடிஸ்ல இந்த ஸ்டேஜ் மேல ஆடினா தானே பிரச்சனை. கேள்வி கேட்பாங்க சொல்லி தண்ணிக்குள்ள போயிட்டா தண்ணிக்குள்ள ஆடுறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுதாங்கல்ல, அதனால தண்ணிக்குள்ள போய் ஆடினாங்க. அப்புறம் தண்ணி, நெருப்பு, ஆகாயம், காத்து எல்லாத்துலயும் ஆடிட்டாங்க. ஸோ அடுத்து நீங்க விண்வெளியிலையும் போய் ஆடணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ரிக்வஸ்ட் அந்த இடத்துல வச்சுக்கிறோம். நன்றி. அவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இவர் இருக்கார் பத்தியா, இவர் பேர் ஆர்ஜே விக்னேஷ் பாரு. ஆனா எந்த ரேடியோல பேசினாருன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, கேட்டதும் இல்ல. அண்ட் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த மூக்கு தான். அந்த மூக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட எனக்கு. அண்ட் அதே மாதிரி சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு இல்லையா, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து அண்ட் இவரை பத்தி சொல்லும் அப்படின்னு ஃபேண்டாஸ்டிக் ஆங்கர். இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா இந்த ஷோல ஃப்ராங்க் என்னமா பேசுறாரு, அவ்வளோ அழகா பேசுறாருல்ல அப்படின்ட்டு ரொம்ப அழகா பேசுவாரு. ஆமா, அவருக்கு ஒரு 6 மாசம் வளகாப்பே வச்சிடலாம். அது மாதிரி 2 பேத்துக்குமே வளகாப்பு வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு 2 சூப்பரான ஒரு ஆங்கர் அவங்க முன்னாடி நம்ம பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஷோல நாங்களும் டைம் கேட்டிங்க உங்களை ஓட்டலாம் பார்த்தோம். ஆனா 2 பேர் ஒன்று வாட்டர் கேன் மூஞ்சி, ஒன்று பலூன் மூஞ்சி வச்சுன்னு நான் பண்றீங்க தெரியுமா? சரி, நானும் அந்த கோயம்புத்தூர் புள்ளியே அந்த ஏதோ ஒரு அவனும் சரி பாவம் விட்டா. நான் 2 பேர் பயங்கரம்பா. ஐயோ பலூன் மூஞ்சி, வாட்டர் கேன் பார்த்து சிச்சி பேக் வந்துரு போகுது. 6 பேக் மூஞ்ச வரையே. அதான் வேற ஒரு டான்ஸ் அப்படியே அக்னி கோத்திரி மாதிரி இருந்துச்சு. 2 பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரோட டான்ஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? 2 பேரும் ஓடுறீங்கண்ணா, தேசம் போயிடுங்க. கூட வந்துருவோம். அவர் அப்படி போட்டு சாங் ஆடினார். எப்படி ஆடினாரு? ஐயோ நல்லா போட்டாரு. ஹிப் மூமெண்ட் ஒன்று போட்டார்ல, எப்படி மூமெண்ட்? அப்புறம் வாங்கி வந்தா பக்கத்துல உட்காந்து இதுக்கு பேரு நண்பன் டான்ஸ். நம்மளா ஃப்ரெண்ட்ஸாடா, நம்மளே கலாச்சி ஒரு ராஸ்கல்ஸ். சிரிக்கானா போச்சு வரலையும் ஆரம்பத்தில் அந்த குத்து டான்ஸில் ஆரம்பிச்சு சிரிக்கானா போச்சு வரலையும் பயங்கர ஸ்போர்ட்டிவாக சந்தோஷமாக மனசில் இருக்கிறத அப்படியே வெளில பேசிட்டு ரொம்ப ஃப்ராங்காக எல்லா விஷயங்களையும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த ஃப்ரெண்ட் ஜோனாக மாற்றின பெருமை கண்டிப்பாக அவங்க 3 பேருக்குமே உண்டு. நன்றி அதற்கு. நன்றி. ஸோ அன்பின் அழைப்பை ஏற்று நண்பர்களாக இங்கே வந்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய ஒரு சின்ன நினைவு பரிசு. ஸ்டூடியோ 11 வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் 3000 rupees worth ஒவ்வொருத்தருக்கும். இதே சந்தோஷம் மகிழ்ச்சி வார வாரம் வேற வேற செட் ஆஃப் கெஸ்டோட உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க போது. பட் அதெல்லாம் பார்க்க முன்னாடி இப்போ நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நண்பண்டால வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், டாம் ஃப்ராங்க் அண்ட் எங்களுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே பாலா அண்ட் ஹினி. இது நண்பண்டா. நான் இருக்கேன், don't worry, உனக்கு அச்சோ அச்சோ ஆசைகளை அலோவ் பண்ணு, அச்சங்களை டெலிட் பண்ணு, போய் வரலாம் உச்சோ உச்சோ. எம்மியா மியா புனைகளை மெச்சலாவுற பேந்த பேந்த மூச்சிகின்னு பீதி அடையிற கொட்டாத மாதிரி நீயும் வாடி தண்டியா கொட்டா கூட மாத்திருச்சு நம்ம இந்தியா. ரங்குற கடற கடற கடற